ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பேக்கரி ஸ்டைல் டீ கேக்கு தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா விஸ்க வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஜல்லி வச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கேக் டின்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் சேர்த்து வச்சுருக்கேன். அது மேலவே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி பாட்டவே நான் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இதை 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்பாஞ்சியான டீ கேக் ரெடி பண்ணியாச்சு வீட்டிலே. ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்குங்க. ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தமுச்சு விடலாம் பசங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.